சண்டே அதுமா காலையில் நேரத்தில் எந்திரிச்சு போய் மார்க்கெட்டுக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் நினச்சேன், ஐயோ அரிசி இல்லையேன்னு சொல்லி வர வழியில் அரிசியும் வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்தது. இன்றைக்கி சங்கரா மீன் தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் மாற்றிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் இடையில நாங்கள் இப்பி செஞ்சு சாப்பிட்டேன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சா. இடையில வேற தியாப்பா என்ன வேலை வேலை இருக்குது ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாங்க. நம்மளுக்கு ஆடாக சிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் எடுத்துருந்தா இது மட்டும் உளிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு முறைச்சாங்க. நம்மளாம் அதை கண்டுக்கவே மாட்டோம். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் மீன் குழம்பு அரைச்சி விட்டு தான் செஞ்சேன். தியாப்பா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மாற்றி வைப்பாங்க. பசங்களோட ரொம்ப கஷ்டம். அதனாலே நான் என்ன பண்ண எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் குடம்புளி போட்டு தான் அஸ்யூஷுவல் செஞ்சேன். நான் 3 மீன் குழம்பு 3 விதமாக செய்வேன். ஒன்று அரைச்சி விட்டு செய்வேன், ஒன்று சும்மா நம்ம தேங்காய் அரைச்சி செய்வேன், ஒன்று தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி விட்டு செய்வேன். அண்ட் 3மே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் குளிச்சுட்டெல்லாம் அந்த சூடான சாப்பாடு கூட ஒரு மீன் ஃப்ரை, கொஞ்சம் மீன் குழம்பு, மீன் பீஸ் எல்லாமே வச்சு சாப்பிட சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சுங்க.